கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், தி டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற தலைப்பில் தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், பிரசங்கம் என்பது வேற, உபதேசம் என்பது வேற என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரசங்கம் என்பது இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை பற்றியதாக இருக்கும். உபதேசம் என்று சொன்னால் நான் என்ன இயேசுக்கு செஞ்சேன், நான் எப்படி வாழணும் என்பதை பற்றியதாக இருக்கும். எனவே எல்லாருமே எதை போன்ற பிரசங்கத்தை கேட்க விரும்புவாங்கன்னா, கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, எனக்கு என்ன செய்தார் என்பதை கேட்க விரும்புவாங்க. நான் எப்படி வாழணுங்கிறத யாரும் திருத்தி கொள்ளவோ சரிப்படுத்தி கொள்ள விரும்புறது கிடையாது. அதனால் எனக்கு என்ன கடவுள் செய்வார்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு பாதையும் மிக முக்கியமானது. ட்ரெயின் ஒரு ட்ராக்கில் மட்டும் ஓடலை, ரெண்டு தண்டவாளம் இருக்கிறது போல் இந்த பக்கம் நான் செய்ய வேண்டிய காரியமும் இருக்குது, இந்த பக்கம் கர்த்தர் எனக்கு செய்கிற காரியமும் இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக ஓடிக்கொண்டே இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புது உடன்படிக்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியமே இல்லைன்னா கிடையாது. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் ஒழித்துட்டாரே தவிர, ஆனால் நம்ம செய்வதற்கு சில காரியங்களை, நற்காரியங்களை நம்ம செய்யும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. ஆமேன். நற்காரியங்களை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன நற்காரியங்கள்? நம்முடைய குணத்தில், நம்முடைய பேச்சில், நம்முடைய பழக்க வழக்கங்களில், நம்முடைய செயல்பாடுகளில் கர்த்தரை பிரதிபலிக்கிறவங்களா, கர்த்தருடைய பிள்ளைங்கிறத பிரதிபலிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், ஒரு மாமரத்தினுடைய சின்ன கண்ணுலேயே அது மாமரம் தாங்கிறத நம்மளால் ஒரு 90% சொல்ல முடியும். ஒரு 10% அதே போல் இலை இருக்குது, ஆனால் இது மாமரம் இல்லைன்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும், ஒரு 90% அதை பார்த்த உடனே இது மாமரம் தான் சொல்ல முடியும். சில செடியெல்லாம் பார்த்த உடனே இது இந்த செடி தான் தெளிவாகவே சொல்லிடலாம். தக்காளி செடியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், தெளிவாக சொல்லிடலாம். ஏன்? அந்த வாசனையே காட்டி கொடுத்துரும். லைட்டாக அந்த தக்காளி செடியை உரைச்சிட்டா போதுமானது, ஒரு வகையான மனம் வரும் பாருங்க, அப்படி ஒரு வாசனை அடிக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே இது தக்காளி தானே அடித்து சொல்லலாம். சில மரத்தெல்லாம் பார்த்தா இது அடிச்சுலாம் சொல்ல முடியாது, ஆணித்தரமாக சொல்ல முடியாது, ஆனால் அது அதை போல் இருக்கும். அப்படி மாமரத்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும், இது மாமரம் தான் சொல்ல முடியும். அது இப்போ நீங்கள் காய் காய்ச்சாதான் நான் மாமரம்னு ஏற்றுக்குவேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது இலை அப்படி காட்டி கொடுக்குது, அதனுடைய மனம் காட்டி கொடுக்குது, அதனுடைய பூக்கள் காட்டி கொடுக்குது, அதனுடைய தண்டு பகுதி காட்டி கொடுக்குது அது என்ன மரம்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க யாருங்கிறத அவங்க காட்டி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. தே ஆர் ஷோவிங் ஆல்வேஸ் ஹூ தே ஆர். அவங்க என்னவா இருக்காங்கிறத எப்பொழுதும் நினைச்சிடாங்க, காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அது எப்படிலாம் வெளிப்படுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக வெளிப்படுகிறது, அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுகிறது. சரி, இதெல்லாம் தானாக வருதா உள்ளே இருந்து அந்த குணங்கள் எல்லாம் சொன்னாக்கா தானாக வருவது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போது உபதேசம் எதற்காக? ஜனங்க சில காரியங்களை கை கொள்ள வேண்டியிருக்குது, சில பழக்க வழக்கத்தை கை கொள்ள வேண்டியிருக்குது, சில குணத்தை கை கொள்ள வேண்டியிருக்குது, இப்படி தான் வாழணுங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு உபதேசம் தேவைப்படுது, அதை போதிக்க வேண்டிய தேவை இருக்குது. பிறகு அதை ஜனங்க கேட்டு என்ன செய்யணும்னா தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குணத்தை, தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எதுக்காக ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறார் தவிர அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லவே கிடையாது. இந்த உபதேசம் எதற்காக சொல்லுங்கள்? நான் நல்லா இருக்கிறதுக்காக. எல்லாரும் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். இந்த உபதேசம் எதற்காக? நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக, எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உபதேசம் எல்லாமே. சில சமயத்தில் உபதேசம் யாருக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னா, இந்த வாலிப நாட்களில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். உபதேசம்னாவே பிடிக்காது. உபதேசம் பண்ண வந்தாலே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்கும். இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அதை செய் இதை செய், அப்படி பண்ணு இப்படி பண்ணு. பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நீங்கள் 5 வயதில் உபதேசம் பண்ணி பழகாமல் 10-15 வயசு உபதேசம் பண்ண வந்தீங்கன்னா உங்களை யாருன்னு கேட்பாங்க. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஒழுக்க நெறியான வாழ்க்கையை வாழாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ண போனீங்கன்னா உங்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 2 காரியம் இருக்குது. அப்போது இந்த உபதேசங்கிறத எங்கே ஆரம்பிக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டால்,
அதை சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும்னு வசனம் சொல்லுது. உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கணும். எப்பெல்லாம் போதிக்கணும்? நீ வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பொழுதும், படுத்திருக்கிற போதும், ஏந்திரிக்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும் அவைகளை குறித்தே பேசணும். ஏன் பேசணும்னா அந்த பிள்ளைங்க அதெல்லாம் கற்றுக்கொண்டே வளரணும். நீங்கள் எதெல்லாம் விதைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க பிள்ளைங்க மனசில் நல்லா பதியும். எனவே இந்த பிள்ளைகள் குழந்தை பருவம் முதற்கொண்டே நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா போதிக்கிறவங்களா, கற்றுக் கொடுக்குறவங்களா நீங்கள் இருக்கணும். நல்ல ஒரு போதகராக நீங்கள் மாறிடணும். இப்படி மாறுவதனுடைய தேவை என்ன? ஏன் மாறணும்? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வாசிச்சிருக்கோம். திரும்ப வாசிக்கிறது தப்பு கிடையாது. ஏன் அப்படி மாறணும் அப்படின்னு சொன்னால், பாருங்க, அப்படி உபதேசம் பண்ணியும் கெட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உபதேசம் பண்ணாமலே கெட்டு போகிறது ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நம்மளாம் என்னுடைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, இப்படி வாழப்பான்னு சொல்லி தர்றதுக்கு யாருமே கிடையாது. இப்படி நட, இப்படி இரு, இப்படி செய், இப்படி இப்படி படி அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அதெல்லாம் தெரியாது, என் சொந்தக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ரெண்டாவது, அந்த அளவுக்குலாம் கேர் எடுத்து அன்பு காட்டி நம்ம மேலே பாசம் வச்சு இப்படி தான் வாழணும்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கும் தியாக மனசும் கிடையாது, தியாக உணர்வும் கிடையாது. அவங்க பிள்ளைகளை சொல்லி தருவாங்க, அவங்க குடும்பத்தை சொல்லி தருவாங்க, அவங்க சொந்தக்காரங்களும் சொல்லி தருவாங்க. நமக்கு சொல்லி தருறதுக்கு ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க தப்பாக நடக்கும். அதை பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க நல்லா தெரியும், எதிரில் இருக்க வீட்டுக்காரங்க நல்லா தெரியும், நமக்கு மட்டும் நல்லா தெரியாது. தப்பாக நடக்கிற விஷயம் ஊருக்கே தெரியும். சில சமயத்தில் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, எப்போ தெரியும்? அந்த பிரச்சனை முத்தி பெருசாகி ஊரெல்லாம் அறியப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வரும்பொழுது தான் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு அந்த பிரச்சனை தெரிய வரும். இந்த பிரச்சனை அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரிய வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தெரியுமா உன் சொந்தக்காரர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். என்னங்க சொல்கிறீங்க, நம்ம இல்லையா இருந்தாளா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவர் தான் இப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன நம்ப முடியல. அப்போது அந்த சம்மந்தப்பட்ட நபர் என்கிட்ட சொன்னார், எதிர் உள்ள சொல்கிற நபர் சொன்னார், சார் இன்றைக்கி இந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் அந்த நபருக்கு சொந்தக்கார நபர் உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னாரு. ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதுங்கிறது மனசில் வச்சிங்க அப்படின்னாரு. என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், ஊருக்கே தெரிஞ்சிருது. அப்புறம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. இதான் உலகம். அவங்களும் நம்ம பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல மாட்டாங்க, அந்த விஷயத்தை நமக்கும் தெரியப்படுத்த மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க சுற்றி உள்ள ஜனங்களான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏன் பிரச்சனைன்னு எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. எது வரைக்கும் உட்காந்துருக்காங்க தெரியுமா? அந்த பிரச்சனை பெருசாகி குடும்பமே உடைஞ்சி சீரழிஞ்சு போகிற அளவுக்கு வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும், அந்த அண்ணன் கூட ஒரு நாள் சொன்னிச்சு, எங்கே நான் சொல்லி சண்டை வந்துருமோன்னு சொல்லலாயி, அது இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கலாயி அப்படிம்பாங்க. இப்போ சொல்கிறது ஒன்று தான், சொல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். வாயை மூடிட்டு பேசாமல் வெளில போன்னு சொல்லி துரத்தி விட்டுருந்த ஆட்களை பூரா. அத்தனை பேரும் எப்படா அந்த குடும்ப அழின்னு காத்துக்கிட்டு இருந்த நபர்கள் என்பதை மனசில் வச்சுக்கிங்க. அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, பாசம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி சொல்கிறேன் நீನು அன்றைக்கி என்று சொல்லியிருக்கலாமா இல்லையா? அவன் சொல்கிறதே கிடையாது பாருங்க. அப்போது இந்த உலகத்தில் அந்தளவுக்கு தியாக மனசு கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் யாருமே இல்லை. அந்த அளவுக்குலாம் ரொம்ப அக்கறையோடு பாசத்தோடு சொல்கிற நபர்களெல்லாம் குறைந்து போயிட்டார்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற பையன்ட்ட குறை இருந்தால் கூட வாலண்டியராக வயசானவங்கள்லாம் தம்பி இப்படி செய்யாதப்பான்னு சொன்னால் அவனும் கேட்டுக்கிட்டு போவான். சொல்கிறவங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். இன்றைக்கி சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறத கேட்குறதுக்கும் ஆட்கள் கிடையாது, சொல்கிறதுக்கும் மனசு கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு சில மனிதர்களுக்கு நல்ல உபதேசங்கள் கிடைக்கும். இப்போ கிடைக்காதவங்களை பற்றி விட்ருங்க, உலகத்தில் கிடைக்கல, அப்படிப்பட்ட வாய்ப்புகளே இல்லை, அப்படியெல்லாம் சொல்லி தர்றதுக்கு ஆட்களே இல்லை, அந்த பிள்ளைங்க சீரழிஞ்சு போகிறாங்க, அதை விட்டுறலாம் நாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த சபையில் நமக்கு நல்ல ஒரு போதனை கொடுக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? உலகத்திலேயே நல்ல சிறந்த ஒரு போதனை கொடுக்கக்கூடிய புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கனாக்க இந்த பைபிள் தான். இந்த பைபிள் நமக்கு நல்லா போதிக்குது. இந்த வசனம் நம்மோடு நல்லா பேசுது, எப்படி நடக்கணும்னு சொல்லி தருது பாரு. நான் என்னுடைய வாலிப வயதில் 16 வயசில் இயேசு ஏற்றுக்கிட்டேன். என்னால் நிறைய விஷயத்தை விட முடியாமல் இருந்துச்சு பாருங்கள். நிறைய விஷயத்தை நான் விட முடியலை. அதில் சில விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் என்னால் விடவே முடியலை. இப்படிப்பட்ட வார்த்தைலாம் அருவருப்பான வார்த்தையெல்லாம் நான் குசாமல் பேசின காலங்கள் உண்டு.
இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி எனக்கு வெக்கமாக இருக்குது. அட இந்த வாயாலே எப்படிலாம் பேசணுன்னு வெக்கமாக இருக்குது எனக்கு. இன்னும் 16 வயசில் பேசுனதுக்கே எனக்கு இவ்வளோ வெக்கமாக இருக்குது. நீங்களாம் பேசி கை தேர்ந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ என் நாக்கு கூசுது. இப்படி ஒரு வார்த்தைக்கெல்லாம் சாதாரணமாக பேசினோமே. ஒவ்வொரு வரியிலையும் ஒரு கெட்ட வார்த்தையை வைக்காமல் பேச முடியாது. அப்போது அதை விடுறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த சினிமா பாட்டை பாடாமல் இருக்க முடியாது. எங்கே போய் உட்காந்தாலும் ஒரு சினிமா பாட்டு வாயில் வந்துடும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. விடவே முடியல ஆண்டவரே. அப்புறம் கண்ணோடு யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, காதோடு யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, வாயோடு யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, காதை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, கையை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இப்படி இருக்கக்கூடாது, இதை சரி செய்யணும், இதை மாற்றிக்கணும் நினச்சதுனாலே ஆகிலும் கூட அப்படியாவது நினச்சேன் பாருங்க. அதனால தான் இந்த நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறது கூட உலகத்தில் ஆட்களே கிடையாது. மாற்றிக்கணும்னு கூட நினைக்கல. they are enjoying their life, whatever they are doing, they are thinking that is right. அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவங்க வாழ்க்கையினுடைய முடிவை பார்த்தீங்கன்னா, அந்த உபதேசத்தினுடைய வேல்யூ எப்போ உணர்றாங்க தெரியுமா? உபதேசத்தினுடைய வேல்யூவை எப்போ உணர்றாங்கன்னா, வாழ்க்கை அழியும் பொழுது தான் உணர்றாங்க. அது வரைக்கும் உபதேசம் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியாமல் போயிடுது. நீங்கள் ஒரே புஸ்தகத்தை மாத்திரம் எடுத்து படிக்கலான்னு ரொம்ப என்ன தொட்ட ஒரு புஸ்தகம் அது, அந்த வேத பகுதி. நீதிமொழி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 5வது அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு படிக்கலாம். 3வது வசனத்துலேருந்து படிக்கலாம். ஸ்தோத்திரம் 3வது வசனம் படிக்கலாம் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது படிங்க. பரஸ்திரின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். அதை நீதிமொழி இன்னொரு வேதகம் என்ன சொல்லுதுனாக்க, ஒழுங்கினமானவரின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அர்த்தம்னாக்கா அவங்க வார்த்தைகள் இனிமையாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணுற ஆட்கள் பூரா கடைசியாக சண்டை போட்டு பிரிஞ்சு கிடப்பாங்க. எந்த குடும்பத்தில் அதிக சண்டை வருது பாருங்கள், லவ் பண்ணுற குடும்பத்தில் அதிக சண்டை வரும். 90% கல்யாணங்களில் எந்த குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை நடந்துட்டுன்னு கேட்டிங்கனாக்க, அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்டால் லவ் மேரேஜில் தான் அதிகமான பிரச்சனையே. ஏன்னா லவ் பண்ணுற வரைக்கும் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய இன்னொரு முகத்தை காட்டுறதே கிடையாது. கோபம் வரும், கோபத்தை காட்டினா நம்ம விட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? அதனால் கோபத்தை காட்டாமல், கண்ணே, தங்கமே, என் உயிரே, என் முத்தே, என் மாணிக்கமே, நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம். சரி, நேற்று தினத்தில் அந்த பொண்ணு பார்க்காம போயிடுச்சு. உடனே என்ன வருது, பயங்கர கோபம் வருது. என்ன பார்க்கலையா அப்படின்னு பயங்கர கோபம் வருது. ஆனால் கோபத்தை காட்ட மாட்டேன். என்னாச்சு வந்துடுவான் நீ உன் மேலே எவ்வளோ அனுபவிச்சுன்னு தெரியுமா, எவ்வளோ பார்க்க எவ்வளோ எங்கன்னு தெரியுமா அப்படிலாம் கெஞ்சுவான். ஆனால் அதே ஆள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுனா, அறிவு இருக்கா, புத்தி இருக்கா அப்படிமா. உடனே இந்த அம்மா பார்க்கும், என்னடா இது முன்னாடிலாம் இப்படிலாம் பேசுனதே இல்லை, இப்போ இப்படி பேசுகிறாரே. முன்னாடி பேச தெரியாமல் இல்லை, பேசிட்டா எங்கே போயிடுவேன்னு பேசலை. இன்னொரு முகத்தை காட்டாமலேயே மறைச்சி வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்களா வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இன்னொரு முகத்தை இந்த பொண்ணு நினைக்கும், எங்கள் அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, எங்கள் தாத்தா திட்டுறாங்க, சொந்தக்காரன் திட்டுறாங்க, யாருமே மேலே அன்பா இல்லை. ஆனால் அந்த பையன் பாரு எனக்காக உயிரையே கொடுப்பான்னு சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்போ தெரியும், அவன் ஒன்றும் காட்ட தெரியாமல் இல்லை, அவன் காரியம் முடிகிற வரைக்கும் காட்டாமல் இருக்கிறான். கல்யாணம்னு ஒன்று காரியம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் காட்டுவான் பாருங்க. வரும்போது ஆடிக்கிட்டு தான் வருவான். குடிச்சியா, நீ குடிப்பேன்ட்டு சொல்லவே இல்லை, நான் எப்போ குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி தான் அந்த அனைவரோட வார்த்தைகளை பார்த்து மக்கள் மயங்கி போயிடுறாங்க. வார்த்தைகளை பார்த்து மயங்கிடுறாங்க. வார்த்தை ரொம்ப மக்களை ஏமாற்றக்கூடியது பாருங்க. அதனால தான் வாய்ப்பார்த்த ஜனங்களாக இருக்கக்கூடாது. வாய்ப்பார்த்த ஜனங்க எப்பவுமே என்ன செய்வாங்கனாக்க, அவங்க வார்த்தைகளில் ஏமாந்து போயிடுவாங்க. அப்படி தான் அந்த இடத்துல படிக்கிறோம். அவளுடைய உதடுகள் எப்படி இருக்குமா, தேன் கூடு போல ஒழுகும். அவருடைய வாய் எண்ணெயை விட மிருதுவாக இருக்கும். எண்ணெய் அப்படி தொட்டா அப்படி புசுன்னு இருக்கு இல்லையா, அதை போல் அவங்க வார்த்தையெல்லாம் அப்படி இருக்கும். ரொம்ப அப்படியே இதமாக கேட்குறதுக்கு இருக்குன்றார். அடுத்தது அப்படி வச்சுட்டேன் வசனத்தை. அடுத்தது தடுமாறாம பாருங்க நடந்துக்கிட்டு. அடுத்தது படிக்கலாம் பாருங்க.
அவளுடைய செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பாக இருக்குமா. எப்படி இருக்கும்? அவளுடைய செய்கையின் முடிவு எப்படி இருக்கும்? எட்டியை போல். அதாவது இந்த எட்டின்னா உங்களுக்கு புரியலன்னு வச்சிங்களேன், எல்லாம் கொமட்டிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா? கொமட்டிக்காய் வாயில் எடுத்து வச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்கள் கிராமத்தில் பிறந்து கொமட்டிக்காவை பார்க்கலனாக்கா என்னங்க ஆச்சரியமாக இருக்குது. ஆற்று கொமட்டியை சொல்கிறேன் நான். எப்படி இருக்கும்? அப்படி லைட்டாக வாயில் பட்டுச்சுன்னா அந்த கசப்பு மாறுமா? வேப்பங்காயாவது ஒன்றாவது, அதை விட பல மடங்கு கசக்கும் அது. பாருங்க, அதை போன்ற கசப்பு எது தெரியுமா? செய்கையின் முடிவு. அப்போ முடிவை தான் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் நினைச்சாங்க ஆரம்பத்தை மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே முடிவு எப்படி இருக்குது. அடுத்தது பாருங்க, அப்படி என்ன சொல்றாரு, இப்படி சொல்லிட்டு வராரு பாருங்க 5ஆம் வசனத்தில். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்குன்றாரு. காலடி எங்கே போய் இறங்குமா? மரணத்துக்கு இறங்கும் அப்படின்றாரு. அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகின்றாரு. ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சு? எண்ணெயை விட மிருதுவாக இருந்துச்சு, தேன் ஒழுவுச்சு. இப்போ எங்கே போதான்? கால் எங்கே போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. ஏமாத்துனதுக்கு அப்புறம் என்ன வருது? இந்த வாழ்க்கையே வேணாங்க, இந்த உலகத்தில் யாருமே சரி கிடையாது. ஏமாத்துற வரைக்கும் அந்த நபர் தான், அந்த மனுஷன்தான், அந்த பொண்ணு தான், எல்லாம். ஏமாத்துனதுக்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்து போய் இந்த வாழ்க்கையை வேணாம், செத்துறேன் நான், எங்கே இருக்குது தூக்கு, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, என்னென்ன மருந்தெல்லாம் இருக்கும், எங்கே இருக்குது, அதெல்லாம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. மரணத்துக்கு கொண்டு போகக்கூடிய நடைகள் அப்படின்றாரு. இந்த லவ் பண்ணுற ஆட்களுக்கு பூரா நான் வச்சிருக்க பேர் என்னன்னா அறப்பைத்தியம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். நீங்களாம் யாரும் பண்ணல, ஆன்லைனில் பார்க்குற ஜனங்களுக்காக நான் சொல்கிறேன். லவ் பண்ணுற ஆட்களுக்கு பூரா அறப்பைத்தியம்னு பேர் வச்சுருக்கிறேன். ஏன்னா சாப்பிட்டோமா சாப்பிட்லையான்னு தெரியாது, வெயிலா மழையான்னு தெரியாது, உட்காந்துருக்குறோமா நிற்கிறோமான்னு தெரியாது, ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமா போட்டலையான்னு தெரியாது. நீ அறப்பைத்தியமே இல்லாமல் வேறு என்ன? பைபிள் அப்படி தான் சொல்லுது, நான் மட்டும் சொல்லலை, பைபிளே சொல்லுது அப்படி, அறப்பைத்தியம்னு சொல்லுது. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் பாருங்க, ஏன் அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா 6வது வசனம், நீ ஜீவமார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி. எதை சிந்தித்துக் கொள்ளாதபடி? அதாவது வாழ்வுக்கு போகிற அந்த பாதையை சிந்தித்துக் கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அப்படின்றாரு. அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாதுன்றார். அதாவது இந்த நிறைய பேர் என்னன்னா, பொன் மனசு ரொம்ப ஆழம், பொண்ணுடைய மனசு ரொம்ப ஆழம் அப்படிம்பாங்களே. ஆழம் ஒன்றும் கிடையாது. இந்த வசனம் சொல்றது போல அதை அறிய முடியாதுங்க. அந்த நடை என்ன செய்ய முடியாது? அட இந்த ஒரு பக்கம் பார்த்தா அன்பாக இருக்கிற போலையும், ஒரு பக்கம் பார்த்தா கோபமாக இருக்கிற போலையும், ஒரு நேரத்தில் அக்கறையாக இருக்கிறது போலையும், ஒரு நேரத்தில் அக்கறை இல்லாதது போலையும், இதெல்லாம் மாற்றி 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 செய்கிறதுனால இந்த மனுஷனுக்கு மைண்டில் என்ன இருக்குது? அன்பாக இருக்கா அன்பா இல்லையா, நேசிக்கிறாள் நேசிக்கலையா, பாசமாக இருக்கா பாசமாக இல்லையா, அக்கறையாக இருக்கா அக்கறையா இல்லையா, ஏன் என்ன பார்க்கல, ஏன் என்கிட்ட பேசலை, இதிலையே நேரமெல்லாம் சில சிந்திக்கிற நேரம் இருக்க தவிர எதை சிந்திக்க நேரம் இல்லை. இந்த ஜீவ மார்க்கத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை சிந்திக்க நேரமே கிடையாது. என்ன வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ உழைக்க மனசு இல்லை, படிக்க மனசு இல்லை, வாழ்க்கையில் முன்னேற மனசு இல்லை. இதில் தான் மனசு இருக்குது. மனசில் எங்கே தான் இருக்குது? அவங்களுடைய நடையை சிந்திக்கிறதுலையே காலம் ஓடிடுதுன்றாரு. எத்தனை பேர் புது நான் சொல்கிற விஷயம்? நடையை சிந்திக்கிறதுலே காலம் ஓடிடுதுன்றார். இப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் எப்படி ஃபஸ்ட்டு வாலி பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரும்? நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, லவ் பண்ணுங்கன்னு சொன்னால் 4 பிள்ளைங்க வரும். இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படி சர்ச்சுக்கு வருவாங்க? இதனால தான் சர்ச்சுக்கு வாழை பிள்ளைங்க கம்மியாக வராங்க. அட இங்கேயாவது ஒழுங்காக சொல்லி தருவோமையா? ஆமென். சரி, இப்போ என்ன நடக்குது? இப்படி நடக்கிற ஆளுக்கு என்ன நடக்குது? ஒரு ஆள் இப்படி பின்பற்றி போயாச்சு, இந்த ஆளுக்கு உபதேசம் பண்ணணும். யாரெல்லாம் உபதேசம் பண்ணுறது? யாரெல்லாம் உபதேசம் பண்ணுறது? யாரெல்லாம் உபதேசம் பண்ணினாங்க பாருங்க. யாரெல்லாம் உபதேசம் பண்ணினாங்க அப்படின்னா 11ஆம் வசனத்தை படிங்க. அதில் 11ஆம் வசனத்தை படிங்க. முடிவில் உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, எப்பொழுது சொல்லுங்க? இந்த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையினுடைய இறுதியில் சரீரம் உருவழியும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, அழகெல்லாம் குறையும் பொழுது, படிப்பு குறையும் பொழுது, பணம் குறையும் பொழுது, அதனால் பணத்தை பார்த்து நம்மள்கிட்ட வந்திருக்காங்களா, அழகை பார்த்து வந்திருக்காங்களா, என்னத்தை பார்த்து வந்தாங்கன்னு கவனிக்கணும். இன்னைக்கு உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, அது உண்மை என்னன்னு தெரியல, லவ் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் வந்து மிட்டாய் சாப்பிட்றது போல்.
ஏன்னா இன்றைக்குள்ள காலம் அப்படி கல்ச்சர் அப்படி ஆயிடுச்சுன்றாங்க. இது இந்த காலத்தில் எப்படி தான் பிரசங்கம் பண்ணுறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. எப்படிடா பிரசங்கம் பண்ணுறது இந்த காலத்தில்? 10 வயசில் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எப்படி பிரசங்கம் பண்ணுறது? நான் என்னான்னு பிரசங்கம் பண்ணுறது? பிரசங்கம் பண்ணால் ஓடி போயிடுவாங்க போட்டுருக்கு, சர்ச்சை விட்டுட்டு. இந்த சர்ச்சை வேணாம், அந்த சர்ச்சில் போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, அதை பண்ண அதை பண்ணான்னு சொல்கிறாங்க. சரி வராது நமக்குலாம். இதனால் என்ன தான் பிரசங்கம் பண்ணுறது? எப்போ வாழ்க்கைக்காக நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீ சிந்திக்கணும்னு சொல்கிறேன். முடிவில் போய் நீ கவலைப்பட அழுவக்கூடாது. முடிவில் வந்து நினைச்சக்கூடாது, துக்கித்து என்ன சொல்கிறாரு? 12ஆம் வசனத்தை படிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே. எப்பொழுது சொல்கிறாங்களா? முடிவில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயோ போதகத்தை நான் வெறுத்துட்டேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே. அப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் உண்டு? வாழ்க்கையே முடிஞ்சு போனதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் உண்டு? அதனால தான் இப்போயே போதிக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த உபதேசம் எதுக்கு கொடுக்குறோன்னா, ஏன் போதிக்கிறோம், ஏன் இதெல்லாம் சொல்லித்தரோன்னு சொன்னாக்க, நீங்கள் வாழ்க்கையினுடைய இறுதியில் போயிட்டு கஷ்டப்படக்கூடாது. தேவனை அறியாத ஜனங்க, அவங்களுக்கு இந்த உபதேசமே போதிக்கப்படுறதே கிடையாது. யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க கூட சில சமயத்தில் ஒழுங்கும் கிரமமாக வாழ்ந்துருது. இவ்வளோ உபதேசம் கேட்ட பிள்ளைங்களும் கூட கீழ்ப்படியாமல் போகணும். எவ்வளோ பெரிய வேதனை. ஆமென். அப்போது போதகம் பண்ணின என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே என்று சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் அப்படின்னு வசனம் சொல்லுது. கடைசியாக முறையிட்டு நான் பிரயோஜனம் உண்டுன்றார். கடைசியாக முறையிட்டு. அப்போ இந்த உபதேசம் எதற்காக அப்படின்னு கேட்டால், உபதேசம் என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்காக, என்னை உருவாக்கி கொள்வதற்காக, நான் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு தான் உபதேசம். அப்போ எங்கெல்லாம் நம்ம சீர்திருத்த வேண்டியிருக்குது, எங்கெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சீர்திருத்தம் பண்ணுறாரு. சபையில் முதல்ல சீர்திருத்தம் பண்ணுறாரு. வெளியில் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சபையில் சீர்திருத்தம் பண்ணுறாரு. ஏன் சீர்திருத்தம் பண்ணுறாரு அப்படின்னா, பாருங்கள், நீங்கள் உங்கள் முடியை கூட சீர்திருத்தம் பண்ணலனாக்க ரொம்ப அலங்கோலமாக அசிங்கமாகிடும். டெய்லி மாதத்தில் ஒரு தடவையாவது முடியை வெட்டிட்டு அதை அழகாக தலையை சீவி வச்சு தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெஸ்ஸை சீர்திருத்தம் பண்ணணும், ட்ரெஸ்ஸை நல்லா அழகாக போடணும், அப்போ தான் அழகாக இருக்கும் இல்லையா? அதை போல் நம்முடைய உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சுருக்கணும். இல்லைனாக்கா ரொம்ப அலங்கோலமாகிடும் அது. அதெல்லாம் சரி செய்கிறோம் பாருங்கள். அதை போல் நம்ம நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை சீர்திருத்தம் பண்ணணும். நீ பாட்டுக்கு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாக்க உடம்பு கெட்டு போயிடும். அப்போ என்ன செய்யணும்? எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னெலாம் தெரிஞ்சு கரெக்டாக அதாவது அளவாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நீடித்த நாட்களாக இருக்கும், நீடித்த ஆயுளோடு கூட வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். கிடைச்சதெல்லாம் கடவுள் தான் கொடுத்தாருன்னு நீங்கள் பாட்டுக்கு பிரியாணியாக டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பையன் பாருங்கள், நிறைய டெய்லியே அவன் பிரியாணின்னா பிரியாணி பிரியாணி, அவனுக்கு பெரிய பிரியாணி பிரியான் அந்த தெருவில். ஏன்னா டெய்லி பிரியாணி சாப்பிடுவான். என்ன நடந்துச்சுன்னா, என்னைக்கு வேலைக்கு போகாத ஒரு நாள் அண்டை போயிருக்கிறான். வீட்டில் சொகுசாகவே இருந்து வாழ்ந்து பழகிட்டான். அண்டை போயிருக்கான். போன இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. 25 வயசு பையன் தான். உங்கூர் சைடில் தான் இதை கேள்விப்பட்டேன் நான். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ எல்லாம் நம்ம கிடைக்குதுன்னு சாப்பிட்டே இருக்கக்கூடாது. அங்கே ஒரு ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வரணும், அங்கே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். இப்படி தான் இருக்கணும். அதே போல் இங்கே ஆண்டவர் இயேசு நினைச்சாரு, இந்த கிறிஸ்துவுக்குள்ள கடவுளுக்குள்ள வாழுற ஜனங்களுக்கு சில ஒழுக்கத்தை கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராருன்னு கேட்டிங்கன்னா, அதில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுறதுல என்ன செய்யணும்? ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளணும். எப்படி ஜெபிக்கணுங்கிறத கற்றுக்கணும். ஜெபத்தை பற்றிய உபதேசம் என்ன? வாட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாண்ட் டு டீச் த பீப்புள். எதை ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்க விரும்புகிறார் அப்படின்னா, நீங்கள் என்னத்தை கைக்கொள்ளணும், எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் பக்கத்தில் பார்த்து எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? பக்கத்தில் கேளுங்க, ஜெபம் பண்ண தெரியுமா? ஏன்னா அநேகருக்கு கிறிஸ்தவங்களாகிட்டாங்க, நான் ஜெபம் பண்ணவே தெரியல. நான் கேட்குறவங்க எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண தெரியும்? நான் ஒரு கூட்டத்தில் விட்டா, ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஐயா என்ன விட்டுருங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க? எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு? இன்னும் ஜெபம் பண்ண தெரியுதா உங்களுக்கு? ஜெபம் பண்ண தெரியுதா? ஏன் ஜெபம் பண்ண தெரியல அப்படின்னா இன்னும் கற்றுக்கொள்ளலை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஜெபம் பண்ண முதல்ல உபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கி, ஜெபம் பண்ணுவதை குறித்த உபதேசம். எப்படி ஜெபம் பண்ணுவது, எப்படி ஜெபம் பண்ணுவது, அதுக்கு ஒரு சின்ன காரியங்களை முதல்ல சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல யாரை போல் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லித்தராரு. யாரை போல் ஜெபம் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நீங்கள் முன்மாதிரி யாரை பார்த்தீங்க? பரிசேயரை பார்த்தீங்க, வேத பார்க்கரை பார்த்தீங்க. அவங்களுடைய அந்த வே ஆஃப் ப்ரேயர் ஸ்டைல் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அவங்களுடைய அந்த ஜெப காரியங்கள்லாம் பார்த்தீங்க. அவங்கள போல் நீங்கள் என்ன செய்யாதீங்க? ஜெபிக்காதீங்க அப்படின்றாரு. வேத பார்கரை போல் ஜெபிக்காதீங்க.
அவங்கள்ட்ட என்னென்ன மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தராரு. என்னென்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை படிக்கிறோம். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொண்டு படிக்கலாம் பாருங்க. அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்தாச்சா. அன்றியனை ஜெபம் செய்யும் போது மாயக்காரர்களை போல இருக்க வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, மாயக்காரர்களை போல இருக்க வேண்டாம். அப்போ இங்க ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீ எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஒரு மனுஷனுக்கு ஜெபம் பண்ண நல்லா தெரியணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்னு சொன்னால், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ண தெரியணும். உங்களுக்கு ஒரு வியாதிக்கு ஜெபம் பண்ணுறது, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தெரியணும். ஜெபங்கிறது பெரிய மந்திரம்லாம் கிடையாது. அதை படித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜெபங்கிறது ரொம்ப எளிமையானது. உங்கள் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி கடவுள்கிட்ட பேச போகிறீங்க, அவ்வளோதான். உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுனா அப்படி கடவுள்கிட்ட பரலோக பிதாவின்னு ஆரம்பிக்க போகிறீங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற முடிக்க போகிறீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, மாயக்காரர்களை போல இருக்க வேண்டாம் அப்படின்றாரு. ஏன், அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், என்னதான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் முச்சந்திகளிலும் நின்று ஜெபம் செய்ய விரும்புகிறார்கள். என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவர்கள் ஜெப ஆலயங்களில் வீதிகளின் சந்திகளிலும் முச்சந்திகளிலும் நின்று ஜெபம் செய்ய விரும்புகிறார்கள். அதாவது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வீதியில் நின்று ஜெபம் பண்ணக்கூடாதா, அப்போனா ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணக்கூடாதா? இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஆண்டவரே இந்த வீட்டில் ரட்சி, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே இந்த வீட்டை ரட்சி, ஆண்டவர் ஜெபம் பண்ணக்கூடாதா? திடீர்னு இப்போ நான் பாஸ்டே இருக்கிறேன், திடீர்னு ரோட்டில் போகிறேன், ஒரு அம்மா வந்து ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ ஜெபம் பண்ணக்கூடாதா? இயேசு கிறிஸ்து அப்படி செய்ததுக்கு வரலாறு இல்லையா? இயேசு கிறிஸ்து அநேகருக்கு வீதியின் சந்தியில் நின்று ஜெபம் பண்ணலையா? எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அப்போ என்ன அங்கே சொல்ல வராருங்கிறத அவனோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ ஜெபம் பண்ணுவதே தப்புன்னு சொல்லலை அவர். அதாவது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஜெப ஜீவன் இல்லை, மாறாக அவங்க ஜனங்க முன்னாடி தன்னை ஜெப வீரர்களாய் காட்டிக்கொள்வதிலேயே நேரத்தை செலவிடுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? ரெண்டு வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு. தனிப்பட்ட ஜெப ஜீவியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் நின்றுட்டு சில மணி நேரம் நீங்கள் ஜனங்க முன்னாடி நின்னா உங்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். பல மணி நேரம் ஜனங்க முன்னாடி நின்றுட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நின்றுட்டு பல மணி நேரம் ஜனங்க முன்னாடி நிற்க முயற்சி பண்ணினா கர்த்தர் பயன்படுத்துறதை பார்க்க முடியாது. அப்போ பல மணி நேரம் தேவ சமூகத்தில் நிற்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்படிதான் அவர் ஊழியம் செஞ்சார். எப்படி செஞ்சார்? இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்துனுடைய பிரேயர், அந்த அந்த ஜெபிக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணார். ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்டுட்டு தனியாக ஒரு மலைக்கு போனார்ன்னு இருக்குது வசனம். தனியாக ஒரு மலைக்கு போய் என்ன செஞ்சாராம்? இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார்னு இருக்குது. இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். டைம்லாம் பார்க்கல அவர், இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். இந்த வசனத்தை எடுத்து நம்ம படிச்ச நலமா இருக்கும் பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 46வது வசனம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 46வது வசனம். எடுத்துட்டீங்களா? வசனத்தை படிங்க. யார் படிக்க போறீங்க? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, சரி 6வது அதிகாரம் 46, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு என்ன செஞ்சாரு? அந்த வசனம் தானே. ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். எப்படி செய்ய ஆரம்பிச்சார் சொல்லுங்க? ஜனங்களை அனுப்பிவிட்டுட்டு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஜனங்க முன்னாடி மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜனங்களை அனுப்பிவிட்டுட்டு ஜெபம் பண்ணுற பழக்கம் நமக்கு இருக்குதா? ஒரு ஊழியக்காரருக்கு அப்படி இருக்குன்னு பாருங்க. என்னது? ஜனங்க முன்னாடி மாத்திரம் இல்லை, ஜனங்களுக்கு பின்னாடி இருந்து ஜெபிக்கணும். மறைவாய் ஜெபம் பண்ணணும். தேவனுக்கு முன்பாக நிற்கணும். மனுஷனுக்கு முன்பாய் நிற்பதை பற்றி வசனம் சொல்லல, தேவனுக்கு முன்பாய் நிற்கணும். எலியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவனுடைய ஜெப ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா விளம்புகிறதாவது. எலியாவுடைய அடைமொழியே என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறவன்ல. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்பான் என்று சொன்னால் அவன் மனுஷனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவை வராது. ஆமென். ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்கலன்னா
அந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவை வரும். அது கெஞ்சிக்கிட்டோ அல்லது கடன் கேட்டுக்கொண்டோ அல்லது சாக்கு சொல்லிக்கொண்டோ அல்லது பயந்து கொண்டோ மனுஷனுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய தேவை வரும். நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்பீங்கன்னு சொன்னா, மனுஷனை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் அசால்ட்டா நின்று பதில் சொல்லிட்டு வருவீங்க. அப்போ எலியாவுடைய ஸ்ட்ரென்த்துக்கு, எலியாவுடைய பலத்துக்கு, தைரியத்துக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலியான்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். he is standing before God and prayed unto God. வசனம் அப்படி சொல்லுது பாருங்களேன். அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு படிக்கலாம். 1வது வசனம், 17 அதிகாரம், 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யாருக்கு முன்னாடி நிற்கிறவன் சொல்லுங்க? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவனுக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நிற்கிறவனா இருப்பான் என்று சொன்னால், கர்த்தரோடு ஜெபிக்கிறவனா இருப்பான் என்று சொன்னால், ரகசியமான உறவை தேவனோடு அவன் வைத்திருப்பான் என்று சொன்னால், தேவனோடு ஐக்கியம் வைத்திருப்பான் என்று சொன்னால், தேவனோடு பேசுகிற மனுஷனாய் இருப்பான் என்று சொன்னால், நான் சொல்றேன், அவனுக்கு விரோதமாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் பார்த்தும் பயப்பட மாட்டான். அவன் தைரியமா சவால் விட்டு சொல்றவனா இருப்பான். எப்படி சவால் விடுவான்னு சொன்னா, இந்த எலியாவை போல சவால் விடுவான். சொல்றான், எலியா சொல்றான், ராஜாவை பார்த்து எப்படி பேசணும், மக்கள்லாம் பயந்து கொண்டு, ராஜாவே நீர் வாழ்க, நீ நல்லவர், அப்படிலாம் பேசணும். ஆனால் எலியா அப்படி பேசலைங்க. தைரியமாக சொல்கிறான், ஏன் வார்த்தையின்படி அன்றி மழை ஆகிலும் பனி ஆகிலும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எத்தனை பேர் அப்படிப்பட்ட, உங்களுக்கு அடைமொழி என்ன? நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? அது அடைமொழியாக இருக்கக்கூடாது. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர் பாஸ்ட் நானே, அதை ஓரம் கட்டிட்டு போட்டுட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் என்று நீ அறியப்படுகிறாயா? ஜெபிக்கிற மனுஷன் என்று அறியப்படுகிறாயா? அல்லது மனிதர்களோடு கூட அதிகமாய் பேசிக்கொண்டு தேவனோடு பேசுறதை குறைச்சிட்டு மனுஷனோடு அதிகமாய் சம்பாஷணை பண்ணிக்கொண்டு ஊர் கதை, உலகத்து கதை, அந்த கதை, இந்த கதை, போன கதை, வந்த கதை, எதையே பேசிக்கிட்டு காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறியா? வாட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்? உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன? தேவனோடு நேரத்தை செலவிட நாம் அதிகமாக நேரத்தை ஒதுக்குறோமா, மனுஷனோடு நேரத்தை செலவிட அதிகமாக ஒதுக்குறோமா? நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவிட்டால் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவங்களா இருப்பீங்கன்னா, மனுஷனுக்கு முன்னாடி கை கட்டியோ அல்லது பதில் சொல்லிக்கிட்டோ அல்லது பயந்து கொண்டோ சாக்கு சொல்லி கொண்டோ நிற்க வேண்டிய தேவை இருக்காது. தைரியமாக நீங்கள் நிற்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? எலியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். தைரியமாக நிற்கிறான். ராஜாவை பார்த்தலாம் பயம் இல்லை, என்ன நடக்குமோலாம் பயம் இல்லை. அவன் சொல்கிறான், அவனே ஒரு அடைமொழி வைத்திருக்கான். நான் யார் தெரியுமா? நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென். I am the man who standing before God. நான் கர்த்தருக்கு முன்பதாக இரவும் பகலும் நிற்கிற மனுஷன். தேவ பிள்ளைங்க அப்படி ஜெபிக்கணும் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் எக்ஸாம்பிள் ஃபார் த பிரேயர். ஜெபத்திற்கு அவர் நமக்கு எது எடுத்துக்காட்டு. எப்படி அவர் ஜெபம் பண்ணாரு? அவர் தேவனாக இருந்தும் கூட, அவர் கர்த்தராக இருந்தும் கூட ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு தனியாக போகிறார். சீடர்லாம் ஓரம் ஒதுக்கி விட்டார். இப்போ சீடர்களும் பிரிஞ்சுட்டாரு. ஒரு 5000 பேர் கூட்டம் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் அனுப்பி விட்றாரு. எல்லாம் போங்க 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 போங்க, வேலை இருக்கு எனக்கு. ஏன்? நான் மினிஸ்டரை சந்திக்க போகிறேன், என் தகப்பனை சந்திக்க போகிறேன், என் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், என் தேவனை சந்திக்க போகிறேன். எல்லாரும் போங்க, அனுப்பி விட்டாச்சு. இப்போ சீசரில் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு கைட்டி விட்ற, எல்லாம் இங்கே இருங்கப்பா, நான் கொஞ்சம் தூரமாக போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஜெபிக்கிற அனுபவத்தை உடைய ஒரு நபராக இருப்பீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால்,
உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நீங்க ஜெபிக்கிற நபரா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க எதிராளிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்ககிட்ட அந்த ஜெப ஜீவியம் இல்லைன்னு சொன்னா உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன் மதிக்க மாட்டாங்க? நீங்களே காலையில இருந்து முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா உங்க பிள்ளைங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார் அப்படி தெரிஞ்சதுனாக்க உங்கள் பிள்ளைங்கள்ட்ட பயந்து நடப்பாங்களா, தைரியமாக நடப்பாங்களா? எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லிடுவார், கர்த்தர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனையாகிடும், எங்கள் அப்பாக்கிட்ட மாட்டிக்குவேன், ஆவியானவர் சொல்லி கொடுத்துருவார், எனவே அப்படி எங்கள் அப்பா வந்து தெரிஞ்சிடும் உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட தப்பு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. நீங்கள் கடவுளோடு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து கோவத்தில் ஏதாவது சொன்னா வருது, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஏதாவது தப்பாக ஜெபம் மாட்டேன், வாழ்க்கை வீணாக போயிடும், வேண்டாம் எங்கள் அம்மாவை பகைச்சிக்க வேண்டாம், நான் வந்து எங்கள் அம்மா சொல்கிறபடி சொல் கேட்டு நடக்கணும், எங்கள் அப்பா சொல்கிறபடி சொல் கேட்டு நடக்கணும், உங்கள் பிள்ளைங்க நினச்சிவாங்க, பயந்து கொண்டு நடப்பார்கள். தேவனுக்குமா இல்லைங்க. உங்களை அடிக்க வந்தால் கூட, உங்கள் பிள்ளைங்க எதிர்த்து வந்தால் கூட, உங்கள் பிள்ளைங்க உங்களை என்ன வேணாலும் செய்ய வந்தாலும் நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. டெய்லிக்கு காலையில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், உங்கள் பிரச்சனை அவ்வளவா தேவ சமூகத்தில் காத்து கிடங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, எங்கே போயிட்டு காத்திருப்பதுன்னு தெரியல. ஆண்டவரை விட இந்த உலகத்தில் உங்கள் உள்ளத்தை சரியாய் புரிந்திருக்கிறவர் யாருமே கிடையாது. ஆண்டவரை விட உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? அவரை போல உங்கள் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு நபர் உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் தான் உங்கள் பிரச்சனையில அக்குவர ஆணி வரை பிரித்து உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க முடிஞ்ச ஒரே ஒரு வல்லமையுள்ள தேவன் யாருன்னு கேட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. He is the only one God who makes you free. ஆமென். உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் அவர், உங்களை ஃப்ரீ ஆக்குறாரு. இந்த உலகத்தில் யாராலையும் முடியாதுங்க. மனுஷன்லாம் நீங்கள் நிறைய விஷயங்களை கட்டப்பட்டு கிடக்கிறான். மனசுலாம் குற்றுயிராய் கொலை உயிராய் கிடந்து கொண்டு கிடக்கிறார்கள். திகில் பயம், அது இந்த லவ் பண்ணுற ஆட்களுக்கு பூரா திகிலும் பயம் போகிறதே கிடையாது. ஏன்னா நானும் அப்படி கடந்து வந்தேன் பாருங்க. ஒரு நேரத்தில் ஐயோ இந்த மனசு இப்படி கிடக்குதே, எப்போத்தாலும் பயமும் கவலையும் பயம், ஐயோ இந்த வாழ்க்கையை வேணாண்டவர் நினைச்சேன். மட்டும்லாம் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய மோசமான அனுபவமாக இருக்குது இந்த அனுபவம். அப்பா வேணாப்பா அது அப்படி நினச்ச ஒரு நேரத்தில் நான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் ஃப்ரீ ஆகணும்னா அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற இடம். ஆமென். கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே உங்களை தைரியப்படுத்துகிற இடம். கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே உங்களை பலப்படுத்துகிற இடம். உங்களுடைய அதைரியங்கள், பயங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அது தேவனுடைய சமூகம். 10,000 பேர் கூட இருப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் மாத்திரம் கூட இல்லைன்னு சொன்னா கோடிக்கணக்கான பேர் கூட இருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. ஆமென். ஒரே ஒருத்தர் கூட இருப்பார்னா, இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லைன்னா கூட தைரியமா நீ சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர். God is my helper. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எல்லாம் சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான்? எப்பொழுது சொல்லலாம் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், கர்த்தரோடு கூட நாம இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆமென், தேவனோடு பேசுகிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், சாதித்த மனிதர்கள் எல்லாம் தேவனோடு தங்கள் நேரத்தை செலவிட்டவர்கள். மணிகணக்காய் தேவ சமூகத்தில் இருந்தவங்க. தாவீது தேவனை ஆராதித்துக் கொண்டு மணிகணக்காய் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட்டவன். அதனால தான் அவனால் போயிட்டு எல்லா யுத்தத்தையும் சமாளிக்க முடிஞ்சுது. ஆடு மேய்த்தனுடைய அரசனாக மாறினா, ஜெபம் பண்ணி தான் அரசனாக மாறினா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஓடி நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் போய் நின்று ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என்ன செய்யறது, யுத்தம் வருது, இன்னார் எதிர்த்து வராங்க, ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்குறான். மோசே இப்படி வெற்றியுள்ள மனுஷனா இருந்தான். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்றான். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, என்ன செய்யணும் சொல்லுங்க. ஜனங்கள்லாம் சாப்பாடுலன்னு தவிக்கிறாங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஜனங்கள்லாம் தண்ணியிலன்னு தவிக்கிறாங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவரே செங்கடல் எதிராக இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லுங்க. தேவை வரும்பொழுதெல்லாம், நெருக்கடி வரும்பொழுதெல்லாம் ஜனங்கள்லாம் கள்ள தூக்கிட்டு நிற்கிறாங்க. அவன் போயிட்டு ஆண்டவரோடு கூட பேசுகிறான். இயேசு கிறிஸ்து ஏன் ஜனங்களை அனுப்பிவிட்டுட்டு, சீஷர்களை அனுப்பிவிட்டுட்டு ஏன் தேவனோடு கூட இருந்தார் என்று சொன்னால், கடைசி வரைக்கும்
அந்த உறவு தான் கூட வரப்போகுது. ஆமேன்னு சொல்லலாமா? உலகத்தில் என்ன சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவாங்க, ஒரு சினிமா பாட்டு ஒன்று பாட்டுருக்காங்க, காடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் அவரோடு பாடுறாங்கள்ல. நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் கூட. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் கர்த்தர் தான். ஆமேன். பரலோகம் வரைக்கும் கர்த்தர் தான். நம்மை விட்டு விலகாத உறவு, மாறாத உறவு, இருந்தபோது மாத்திரமல்ல, இல்லாத போது நேசிக்கிற உறவு, கைவிடாத உறவு. ஆமேன். கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோன்னு சொல்லாத, கடைசி வரைக்கும் கர்த்தர் இருக்கிறாரு. ஆமேன். பிள்ளை கைவிட்டாலும் கவலை இல்லை, மனைவி கைவிட்டாலும் கவலை இல்லை, கணவன் கைவிட்டாலும் கவலை இல்லை, சொந்தக்காரங்க கைவிட்டாலும் கவலை இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அழகு இருந்தா உலகம் நேசிக்கும், அந்தஸ்து இருந்தா உலகம் நேசிக்கும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் நேசிச்சார் ஆண்டவர். இறுதி வரைக்கும் அவர் தான். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. ஏன்னா அந்த உறவு மட்டும்தான் கடைசி வரைக்கும் வருது. ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. எனவே அவரை விடக்கூடாது. பாருங்க, உலகத்தில் எதை இழந்தாலும் சரி, யாரை இழந்தாலும் சரி, நீ அந்த சர்ச்சைக்கு போனா நான் உன்னை நேசிக்க மாட்டேன், உன் உறவு வேணாம் போடா, என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் சொல்ல தெரியணும். உன்னால எனக்கு எந்த லாபமும் இல்லை, என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ சர்ச்சைக்கு போன அந்த பிசினஸ் உனக்கு தரமாட்டேன், தரலாம் பரவாயில்ல போ. நீதிமான் கைவிடப்பட்டதே கிடையாது வசனம் சொல்லுது. அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததாக வரலாறே கிடையாது. நீ கையை முடக்கி கொண்டா உலகமே இருண்டு போயிடுமா? என் தேவனுக்கு, உனக்கு தெரிஞ்சது ஒரு வழி, என் தேவனுக்கு கோடிக்கணக்கான வழிகள் தெரியும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு. கைகளை தட்டி சொல்லு, என் தேவனுக்கு கோடிக்கணக்கான வழிகள் தெரியும். நீ கையை முடக்கி கொண்டதுனால எல்லாம் முடங்கி விட்டது என்று நினைக்காதே. என் தேவனுக்கு கோடிக்கணக்கான வழிகள் தெரியும். உன்னை என் கைக்கு தப்பு வைக்கத்தக்க தேவன் யார் என்று நான் பார்க்க என்று காத்து கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறாயோ, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இன்றைக்கே விளங்க பண்ணுவார். கையை தட்டி சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கே விளங்க பண்ணுவார். என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை விளங்க பண்ணுவார். சிங்கத்தின் கைக்கும், கரடியின் கைக்கும், ராஜாவின் கைக்கும், கோலியாத்தின் கைக்கும், எரிகிற அக்கினிக்கும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர். ராஜா போனா பயம் இல்லை, ராஜாவை பகைச்சிக்கிட்டா பயம் இல்லை, நாடு எதிராக இருந்தால் கூட பயம் இல்லை. என் தேவனை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஞாபகத்தில் கூப்பிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் என்ன? எந்த பலத்தில் அவங்க தைரியமா இருந்தாங்க? கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களா? அவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வாட் எவர் யூ ஆஸ்க் when you are with me, that will be done. நீ என்னோடு கூட இருப்பாயானால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக இருக்கிற அனுபவம், தேவனோடு பேசுகிற அனுபவம், தனிப்பட்ட உறவை காத்துக்கொள்ளுகிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், யாரை இழந்தாலும் எதை இழந்தாலும் இழக்காமல் தக்க வைத்து கொள்ள வேண்டிய உறவு என் ஆண்டவரோடு மாத்திரம் இருக்கணும். ஆமென். உலக மனுஷர்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. கிறிஸ்தவன்ட்ட சில பேர்லாம் நான் பார்ப்பேன், கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கெல்லாம் நான் போய் பார்த்துருக்கிறேன். சில நிறுவனத்தெலாம் பார்க்குறேன், ஆடு மாடாட்டம் அப்படியே வருவாங்க, கடையை திறப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க.
தேவன் அறியாதவங்க போய் கற்றுக்குங்க. அவன் கடவுள் அறிஞ்சாங்களோ கடவுள் அறியலை, ஆனாலும் கடையை திறந்த உடனே முதல்ல ஒரு படைகளை போட்டுட்டு அப்புறம் தான் கடையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனை பேர் இப்படி செய்கிறீங்க? ஒரு வாகனம் ஓட்டுற பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவங்கள போய் அவங்கள்ட்ட கற்றுக்குங்க. வாகனம் ஓட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கடவுளை வேண்டிக்கிட்டு தான் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சமையல் செய்கிறவன்ட்ட போய் கற்றுக்குங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. கற்றுக்குங்க. நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் தான் போகிறாங்க, நீங்கள் போகிறீங்களா? எந்த காரியத்தை செஞ்சாலும் ஜெபம் பண்ணுறாங்க, எந்த காரியம் செஞ்சாலும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கரும்பு வெட்டணுமா ஒரு படையில் போடுறாங்க. நீங்களாம் ஜெபம் பண்ணிட்டு வெட்டுறீங்களா? தேவ பிள்ளைங்க கரும்பு வெட்டுறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு நெல் அறுக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு நெல் அறுக்குறீங்களா? அண்டை கழிக்க போகிறீங்க, மண்வெட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. முதல்ல மண்வெட்டி வச்சுட்டு, ஏசப்பா இன்றைக்கி இந்த வேலையை நான் நல்லா செஞ்சு முடிக்கணும், ஆசீர்வதிங்க, பலப்படுறதுக்கு எந்த ஆபத்தும் விட ஜெபம் பண்ணிட்டு மண்வெட்டி பிடிக்கிறீங்களா? எடுத்த உடனே வெட்டிட்டு நடக்கிறீங்களா? போயிட்டு ஜெபம் பண்ணணும். போயிட்டு சாப்பாடு வச்ச உடனே டக்குன்னு சாப்பிடக்கூடாது. சாப்பாடுக்கு கொடுத்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர் சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆத்துமாக்கள் உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் என்ன நேசித்து இந்த சாப்பாடை வாங்குறதுக்கும் இதை சாப்பிட்றதுக்கும் எனக்கு கிருபை தந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இதில் உள்ள வியாதியில் நீக்கி நான் ஆசீர்வதிச்சு தாங்கப்பா, இதை சாப்பிட்டு நான் இன்னும் பலத்தோடு உமக்கு பிரியமாக வாழ கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு சாப்பிட்ற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? காலையில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை வர வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு முட்டி போட வச்சு ஜெபம் பண்ணி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பழக்கம் உங்களாம் இருக்குதா? தாய்மார்களுக்கு, பெற்றோருக்கு, தகப்பன்மாருக்கெல்லாம் இருக்குதா? கிளம்பிட்டியா? வாடப்போம் இழுத்துட்டு உடனே பையை தூக்கிட்டு நீங்கள் வேகமாக ஓடுறதும் அவன் ஓடுறதும். ஜெபம் பண்ணுறது நேரம் இல்லையே. பையை தூக்குறதுக்கும் சமைக்கிறதுக்கும் தூக்கிட்டு ஓடுறதும் நேரம் இருக்குது, தவிர ஜெபம் பண்ணுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? ஜெபம் பண்ணிங்களா? போகும்போது ஏசப்பா சோத்திரம் அப்படி நடந்துக்கிட்டே சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இப்படி அந்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எந்த பிரச்சனையோட ஏசப்பா. இவ்வளோ நேரம்லாம் செல்ஃபோனை பார்க்க நேரம் இருந்துச்சு, ஃபேஸ்புக் பார்க்குற நேரம் இருந்துச்சு. ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு மட்டும் நேரம் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி. நீங்களாம் ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்கன்றதுனால தான் காலையில் அந்த 5 மணிக்கெலாம் அந்த கூகுள் மீட் ப்ரேயர்லாம் வச்சுருக்குறோம். எதுக்காக? ஜெபம் பண்ணாமல் தூங்கிட்டே கிடப்பீங்க. இப்போ மட்டும் அப்படியே அங்கே முழங்கால் நிற்கிறீங்க நீங்கள் கூகுள் மீட் வராமல். கூகுள் மீட் வந்தாக்க எனக்கு ஜெப சான்ஸே தர்றதில்லை பாஸ்டர். ஜெபம் பண்ண சான்ஸ் தர மாட்டேங்க, நான் சும்மா உட்காந்துருக்கிற போல தெரியுது பாஸ்டர், அதனால தான் நான் வர்றதே இல்லை. சரி வராமல் என்ன முழங்கால் நிற்கிறியா? இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். எப்போ எங்கேயாவது கண் முடிச்சுட்டே உட்காந்துருந்தேன், அதை கூட செய்யலையப்பா. தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள் எவர்களுக்கு முன்பாக கையை கட்டி நிற்க மாட்டார்கள். ஆமென். தைரியமாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையை பார்த்து பயமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, பயம் இல்லையே. அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும் சொல்லுங்க? பயமில்லையே. எதை பார்த்தும் பயமில்லையே. ராஜாவை பார்த்தும் பயமில்லையே. செங்கடலை பார்த்தும் பயமில்லையே. 6 லட்சம் ஜனங்களுக்கு அதிகமானவர்கள் கல்லை தூக்கி கொண்டு அடிக்க வரும்பொழுதும் பயமில்லையே. எகிப்தின் ராஜா எதிராக இருந்த பொழுதும் பயமில்லையே. அக்கினி சூளையை பார்த்து பயமில்லையே. சிங்க கெபியை பார்த்து பயமில்லையே. எது அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது? தேவனுக்கு முன்பாய் இருக்கிற அனுபவம் தான் தைரியத்தை கொடுத்தது. ஆமென் சொல்லலாமா? 1000 தடைகள் வந்தாலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் தேவ பிள்ளைகள். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கிறான். காலை, மதியம், இரவு என்று சொல்லி 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கிறான். மாலையில், மதியத்தில், காலையில் ஜெபிக்கிற அனுபவம் தானியேலுக்கு இருந்துச்சு. அதை பார்த்து தான் அநேகருக்கு பொறாமையே. இந்த மனுஷன் 3 வேளை ஜெபம் பண்ணுறான், இதை எப்படியாவது தடுக்கணும்னு முயற்சி பண்ணினார்கள். இவனுடைய ஜெப ஜீவியத்தை தடுக்கணும்னு முயற்சி பண்ணினார்கள். அவனுக்காகவே சதித்திட்டம் தீட்டி ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். தானியேலுடைய ஜெபத்தை தடுப்பதற்காகவே சதித்திட்டம் தீட்டி, ஒரே ஒரு நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், தானியேலுடைய ஜெபத்தை தடுக்க வேண்டும். அது மட்டும்தான் நோக்கம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. தானியேலுடைய ஜெபத்தை தடுக்க வேண்டும். தடுக்கணும்னு என்ன செய்யணும்? தானியேல்கிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்? தானியேல் 3 வேளை இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அதுதான் அவன் இருக்கிற குற்றமாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த குற்றத்தை எதை வேணாலும் நிறுத்திடுவான். இதை மட்டும் நிறுத்த மாட்டான். எதை வேணாலும் நிறுத்திடுவான். ஜெபம் பண்ணுறதை மட்டும் தானியேல் என்ன செய்ய மாட்டான்?
விடமாட்டான். எனவே தானியேல் என்ன செய்யலாம்? அவனை நம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எந்த காரியத்தை குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொன்னாக்க, அவன் ஜெபிக்கிற காரியத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம், மற்றபடி அவன்கிட்ட குற்றமே கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? தானியேலுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை போட்டு அந்த தேசத்தில் பாருங்க அந்த சட்டத்தை அமலாக்குறாங்க. அமலாக்குன உடனே தானியேல் என்ன செய்கிறாரு? சட்டம் தனக்கு விரோதமாக ஏற்றப்பட்டது என்று அறிந்தும் தானியேல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான். கை கழுத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான். அவன் தேவனுக்கு முன்பாக நின்றான். பயப்படவே கிடையாது. சிங்க கபில போட்டுருவாங்கன்ற பயமே கிடையாது. உயிர் போயிடும் என்ற பயமே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாய் என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லலாமா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை நான் அழைத்தவரை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண அர்ப்பணிப்போம். இன்னைக்கு ஒழுங்குபடுத்துவோம். நம்முடைய பழக்கத்தை ஒழுங்குபடுத்துவோம். ஜெபிக்கிற மனுஷியை நம்மை மாற்றிக்கொள்வோம். எல்லாரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே